இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை விவசாயிகள் வந்து இந்த மீட்டிங்ல கலந்துட்டாங்க. மேடம் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து அவங்க பேசணும்னா அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து நாங்க முடிச்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி திறந்து விட்டாங்க. நெல் பயிர் இப்ப சாகு பண்ற டைம். ஆனா அது வேஸ்ட், தண்ணி விட்டாலே பயிரெல்லாம் அப்படியே காஞ்சி போயிடும். அதுல இருக்க கெமிக்கல்ஸ்க்கு நாங்க அதை பாசணும்னா விவசாயத்துக்கு உடனே இன்னைக்கு பாசினா 2 நாள்ல செத்து போயிடும் பயிரெல்லாம். அதெல்லாம் நாலேஜ் கலெக்டர் நாலேஜுக்கு கொண்டு போயிருக்கிறோம், மேடம் நாலேஜுக்கு இப்போ கொண்டு போயிருக்கோம் சொல்லியிருக்கோம் சார். அவங்க உடனடியா ரிஸ்க் எடுக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா இது பண்ணி கொடுத்தா இந்த தண்ணி யூஸ் ஆகும். இல்லைன்னா இந்த இப்படி ஒரு டேம் இந்த ப்ராஜெக்டே வேஸ்ட். அதோட டிரைனேஜ் வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இது சும்மா டேம் கட்டிட்டு இங்க தண்ணி கொடுக்கறது இது வேஸ்டா போயிட்டு இருக்கு. அந்த விவசாய துண்டு எடுக்கும்போது என்ன சொன்னாங்க மேடம்? மேடம் கிட்ட நாங்க சொன்ன விவசாயம் இப்படி இருக்கு. மேடம்க்கு ஏற்கனவே நான் 2 முறை அங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன். நாங்க சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க. உங்க விவசாயத்தை வந்து நாங்க பாதுகாக்கிறன்ற ஒரு நம்பிக்கையில என் மேல இந்த துண்டு மேடம் எடுத்து போட்டுட்டு இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க, நாங்க விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு வந்து குர்திப்பு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. பேசுறது இல்லாம நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு சார். தொழில்துறை அமைச்சர் அம்மா வந்து மாண்புமிகு கீர்த்தனா அவர்கள் வந்து நம்ம கெலவரப்பள்ளி அணைக்கு வந்து பார்வையிட வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த கெலவரப்பள்ளி அணை வந்து எந்த மாசுபடி அடைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ணலான்ற வந்து ஒரு சின்ன வந்து ஒரு செய்தியை வந்து கொடுக்கலாம், மனுவா கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தோம். ஆனா அமைச்சர் அம்மா வந்து இங்க வந்து கட்சி நிகழ்ச்சி மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த மனுவை வந்து நம்ம பார்க்க கூட இல்லை. நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஊடகத்துறையினர் வந்து பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. பேட்டிக்கெல்லாம் நமக்கு இல்லை, இது வந்து பேட்டி கொடுக்கணும் அப்படின்றதும் இல்லை, ஒரு செய்தியை கொடுக்க வந்திருக்கிறோம். அதை வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை வெளியில இருந்தால் அவருடைய பிஏ இருந்தார், அவராவது வாங்கியிருக்கலாம். ஆனால் வாங்காதது ஒரு வருத்தமான செய்தி. ஆனால் இதே மனுவை வந்து இருக்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்ம வந்து ஒரு மனுவாக கொடுக்க போகிறோம். என்ன இருந்தாலும் நேரடியாக கொடுத்தா இதை அவங்க பார்த்து இந்த கெலவரப்பள்ளி அணைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8000 பாசன விவசாய நிலங்களுக்கும் ஒரு உந்து சக்தியா இருக்கும். அவங்க வந்து இதை வாங்கியிருந்தா நமக்கு வந்து இன்னும் நமக்கு உந்துதா இருந்திருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஆனா வந்து அவங்க வாங்கல. அவர்களுடைய காரணம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மனுக்களை நாங்கள் கொண்டு சேர இடத்திற்கு கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.